guys, welcome you all. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம யூஸ் பண்ற ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். நம்ம கண்ணை மூடி ட்ரை பண்ற ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் அண்ட் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்லே நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேசுறேன்னு. எஸ், டர்மரிக் பத்தி தான் பேசுறோம். அதாவது மஞ்சள். மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இந்த வீடியோல இது வந்து பார்ட் 1 தான், ஓகேங்களா? பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இந்த பார்ட் 1ல உங்களுக்கு 3 ஸ்பெஷல் ரெமெடிஸ் இருக்கு. அதாவது இந்த மஞ்சள் வச்சு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம், எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதான், ஹோம் ரெமெடியா மஞ்சளை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோல 3 டிப்ஸா நம்ம பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பி ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஸோ உங்க ஸ்கின்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்க ஒவ்வொரு சப்போர்ட்டும் கண்டிப்பா எனக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சின்ன வயசுல விளையாடும் போதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் போதோ நம்ம வந்து தப்பி தவறி எங்கேயாவது கீழே விழுந்துருப்போம், இல்ல ஏதாவது ஒரு பொருள் வச்சு நம்ம விளையாடும் போது அந்த நம்ம கையிலயோ இல்ல கால்லயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்மள கீறி ஒரு தழும்பு மாதிரி ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி தழும்பெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹோம் ரெமெடி வச்சே வந்து கிளியர் பண்றது அப்படின்றதா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மஞ்சள் வந்து இந்த தழும்புக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அதோட சேர்த்து நான் இப்ப சொல்ல போற டிப்ஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். எல்லாமே ஸ்லோவா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவா தான் ஒரு ரிசல்ட் தரும். ஸோ நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணதான் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நடுவில் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா எந்த ரிசல்ட்டும் தெரியாது. ஸோ நீங்க போக போக தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். அது என்னதுன்றத இப்போ நம்ம வீடியோல. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேஸ்ட் கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எங்கே தழும்பு இருக்கோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஸ்கார்ஸ்க்கு டஸ்ட்டு ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் கை பார்த்தீங்கன்னா கூட அங்கே ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நான் அங்கே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். லேட் ஆனாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஹெசிடேட் பண்ணாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது புரியலையோ கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ எனக்கே கூட ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இந்த டவுட் இருந்தது. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு டவுட் இருந்தது, மஞ்சள்ல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, மஞ்சளை வந்து நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சது. வந்து நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது எப்படி யூஸ் பண்றது, அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மஞ்சள் வந்து நம்ம ஹேர்க்கு ரொம்பவே எஃபெக்டிவ் தான். அது எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மஞ்சள் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து இச்சியா இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இப்போ டேண்ட்ரஃப் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இச்சிங் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து டர்ட்னாலையோ டஸ்ட்னாலையோ உங்களுக்கு இச்சிங் இருந்தாலும் வேற ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு இச்சிங் இருந்தாலும் ஸ்கேல்ப்ல இந்த மெத்தடை இப்போ நான் சொல்ல போற மெத்தடை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அது என்னதுன்றதை இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்கள் ஸ்கேல்பில் நல்லா நீங்கள் ஃபிங்கர் வச்சு ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் இல்லைனா டர்மரிக் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் டேண்ட்ரஃப் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கேல்ப் இச்சியாக இருந்தால் கூட அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை வந்து நீங்க வாரத்துல ஒரு வாட்டி பண்ணா போதும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இப்போ லாஸ்ட் ஃபைனல் டிப் பத்தி பார்த்துடலாம். மஞ்சள் வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சர்டைன் இயர்ஸ் கழிச்சு, அதாவது ஒரு 35 இயர்ஸ் இல்லை ஒரு 40 இயர்ஸ் அந்த மாதிரி டைம்ல இருக்கும் போது நிறைய பெண்களுக்கு வர காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராக் ஹீல்ஸ் பார்க்க போறோம். இதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா,
எங்க வீட்லயே வந்து எங்க பாட்டிக்கு வந்து கிராக் ஹீல் இல்ல, ஆனா எங்க மம்மிக்கு கிராக் ஹீல் இருக்கு. சோ வந்து அது எப்படி நான் கேட்கும் போது அவங்க எனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் சேர்த்துதான் உங்களுக்கு சொல்றேன். சோ வந்து இந்த கிராக் ஹீல் இருக்கிறவங்க ஒண்ணு வந்து ரெகுலரா மஞ்சள் தேய்ச்சி குடிக்கணும். ரெகுலரா அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு வாட்டியாவது ரெகுலரா வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்க ஸ்கின்க்கும் சரி அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பெண்கள் எல்லாருமே வந்து வாரத்துல ஒரு வாட்டியாவது வந்து மஞ்சள் வந்து தண்ணியில குழைச்சும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்ல போற மெத்தடை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னதுன்றத இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் அப்படி இல்லைனா கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து டர்மரிக் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெறும் டர்மரிக் பவுடர் ஹாஃப் பிஞ்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் காலை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கிராக் ஹீல் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நானும் அதை வந்து பண்ணி காட்டியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லா மெத்தடும் உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா மஞ்சள் விட்டா கிராக் ஹீல்ஸை குணப்படுத்துறதுக்கு வேற எந்த ஒரு பெஸ்ட் வேவும் நேச்சுரலா கிடையாது. ஸோ வந்து மஞ்சள் உங்களுக்கு செம்ம எஃபெக்டிவா இருக்கும். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஹெசிடேட் பண்ணாம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும், அதாவது பார்ட் 2ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா பை பை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா.